இல்லை, உங்களுக்கு தெரியும், எங்களோட அரசியல் இலக்காக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நீண்ட காலமாக சொல்லி வந்துடுறாங்க. அவர் கூட ஒரு வசந்தன் டிவி பேட்டியில் வாய் தடுமாறி சொன்னாரா, தடுக்கி விழுந்து சொன்னாரோ தெரிய இல்லை. அவர் கூட மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றதை சொல்லியிருக்கிறார். இப்போ கிட்டடியிலேயும் அந்த வீடியோ கட்ட இந்த சமூக வலைத்தளங்களில் போய் வந்து கொண்டு இருக்குது. இதில் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் கதைச்சார்த்தன் நான் ஒரு ஊடகவியலாளரோட கதை கேட்கல, ஒரு பொதுவாக சொன்னேன். நான் இப்படி கதைச்சொன்றிருக்கிறோம், அவரேன் நீங்கள் உங்களோட யாரும் கதைச்சவையில் நீங்கள் மற்ற ஆக்களோட கதைக்க இல்லையா, இல்லாட்டி அவர்கள் கதைக்க முயற்சி எடுக்க இல்லையான்னு கேட்ட இடத்துல என்னோட ஒரு கருத்தை சொன்னேன். எனக்கு மடியில் கனம் இல்லை, அதால் வழியில் பயம் இல்லை. இன்று காலை ஒரு இணைய பத்திரிகை ஒன்றில் உங்களுடைய ஆதரவை சங்கு மற்றும் சைக்கிள் கூட்டணி கோரியதாகவும் இன்று அந்த சந்திப்பு நடக்க இருந்ததாகவும் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அந்த இணைய பத்திரிகை நேற்றைக்கு இரவு என்னோடு பொதுவாக ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்ட நேரத்தில் இந்த விடயங்கள் என்னால் சொல்லப்பட்டது. என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய நிலப்பாடுகள் தொடர்பாக தங்களுக்கு ஆதரவு பெறுகின்ற எண்ணம் தொடர்பாக, நோக்கம் தொடர்பாக என்னோட கலந்துரையாடியவர். அந்த வகையில் நான் அவருக்கு சொன்னான், இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, இன்று மாலை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். அப்போ அவர் அப்புறம் இன்றைக்கு சொன்னார், தனக்கு சந்திக்கிற நிலைமை இன்றைக்கு இல்லை, நாளைக்கு சந்திக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நான் எனக்கு அது நல்லது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. என்றால் அவர் நம்முடைய நண்பர். அப்போ அவருக்கு நான் சிலதில் மறுக்க எனக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை. அப்போ சந்திக்காது நல்லமென்று நான் எனக்குள்ள யோசிச்சது, அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக. அதை விட பிறகு இரவு ஒரு 11 மணிக்கு பிறகு அண்ணன் CVK சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. தாங்கள் சந்திக்க விரும்புகிறதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்லி கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன், வணக்கம் அண்ணன், உங்களுடைய இந்த குறுஞ்செய்தியை பார்த்து நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, மாலையில் சங்க கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன், நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம் என்று சொல்லி. இப்போ நாளைக்கு என்று சொல்லிக்க நாளைக்கு காலையில் தலைவர் சிவகுமாரனுடைய நிகழ்வு இருக்கின்றபடியினால் இன்று நாளை மாலை சந்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு நான் இருக்கின்றேன். உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடு பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்ததுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. எந்த இடத்திலையும் ஆட்சியை பொறுப்பெடுக்கவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை. எதிர்க்கட்சிகள் இருந்து கொண்டுதான் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான எண்ணத்தோடு கருத்தோடு இருக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக எந்த கட்சிகளும் என்னோடு கதைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறைகளில் நம்முடைய கட்சி முக்கியஸ்தர்களோடு தங்களுக்கு ஆதரவு கோரி கதைத்திருக்கின்றார்கள். என்ற எதுவும் உத்தியோகபூர்வமாக இருந்தால்தான் நல்ல மண்டதான் என்னுடைய
அனுபவம் ஏன்னா கடந்த கால கசப்புகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஊர்காவத்துறை பிரதேச சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சி அவங்களுடைய கட்சி இருக்கிறது, அங்கும் ஆட்சி அமைக்கவில்லை என்று முடிவெடுக்கிறீர்கள். அதை நான் பொதுவாகத்தான் சொன்னேன். எல்லா இடத்துல எங்கேயும் இபிடிபியை பொறுத்த வகையில் நாங்கள் அதிகாரத்தை எடுக்கவோ அதிகாரத்தில் பங்கெடுக்கவோ நாங்கள் விரும்ப இல்லை. எதிர்கட்சியாக இருந்து கொண்டு செயல்படத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதாவது பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்து, இந்த பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்த எண்ணெய்க்குள்ள அதுக்கு ஒரு பெரும் ஒன்று புகஞ்சிருக்கு. சங்கு சைக்கிள் கூட்டணி வந்து தாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் வீடு வந்து தனியாக நிற்கிறது. இதில் எந்த தரப்புக்கு இபிடிபி ஆதரவளிக்கும்? மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகளை யார் முன்னெடுக்கணுமோ அவைகளுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறதை பற்றி யோசிக்கலாம். இன்றைக்கும் இந்த சுன்னாகத்தினுடைய முன்னாள் தலைவர் பிரகாஷ் என்று நினைக்கின்றேன், தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர். இங்கேயும் என்ன சந்திக்கிறதுக்கு பல தடவைகள் இன்றைக்கு வந்ததாகவும் கேள்விப்பட்டேன். அப்புறம் என்னோட தொலைபேசியிலையும் கலந்துரையாடி இருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், நாளைக்கு உங்களுடைய தலைவரோடு நான் கதைக்க இருக்கின்றேன், அதன் பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். வரையில் நாளைக்கு 2 மாதிரி தான் எனக்கு சொன்னவர், நாளைக்கு பார்க்கலாம் வேண்டும். நானும் நல்ல வச்சேன். இரண்டால் நண்பர் கோரிக்கைக்கு நான் இணங்குறதுல எனக்கு ஒரு சங்கடம் இருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது என்ற ஒரு சங்கடம் இருக்கும் என்ற வகையில் நான் எனக்கு அது நல்லதாக யோசித்தேன். கடந்த காலங்களில் நட்பு ரீதியாக இந்த அமைப்புகள் என்னட்ட கேட்ட நேரத்தில் நான் அந்த ஆதரவை கொடுத்துருக்கிறேன். இந்த சைக்கிள் சங்க கூட்டணியில் 13வது திருத்த சட்டம் தொடர்பில் ஒரு சரத்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது இதை நான் இன்றைக்கு நேற்று கண்டல்ல கடந்த 35-40 வருடங்களுக்கு மேலே நாங்கள் சொல்லி வந்த நாங்கள் என்னென்றால், எங்கள மக்களுடைய அரசியல் தீர்வில் இந்த 13வது திருத்த சட்டம் முழுமையானதோ அல்லது இறுதியானதோ அல்ல, அது ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று தான் அண்டையிலிருந்து நாங்கள் சொல்லி வந்த நாங்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய இந்த சங்கு கூட்டணியினுடைய இந்த ஒப்பந்தத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதைத்தான் அவர்களும் திருப்பி சொல்லுகின்றார்கள், அது முடிந்த முடிவில்லை. இப்போ அன்றைக்கு நான் சொன்னதையே பின்பற்றி இருந்தால் இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்கு. அந்த கூட்டு ஒப்பந்தத்தை பார்த்தால் எங்களுடைய சங்கு மற்றது சைக்கிள் அந்த கூட்டினுடைய ஒப்பந்தத்தை பார்த்தால் தெளிவாக சொல்லியிருக்கணும். அரசியல் ஜாப்பிற்கான 13வது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வல்ல என்பதனை சுட்டி காட்டுகின்றோம். என்றால் ஆரம்பத்தை பற்றி தான் நாங்கள் மறைமுகமாக சொல்லினோம். ஏன் வெளிப்படையாக அவர்கள் அதை சொல்லவில்லையோ தெரிய இல்லை. அது முற்றுமுழுதாக மறுக்க இல்லை, ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ இதை நான் கடந்த 35-40 வருஷமாக இதைத்தான் நான் சொல்லி வந்தேன். அப்போ அன்றைக்கு அதை எல்லாரும் பின்பற்றி இருந்தால் இந்த அழிவு, இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்காது. இப்போ நீங்கள் இப்போ என்னோட காய்ச்சல் கேட்கல அந்த தந்தி டிவியில் இந்த காசால மக்கள், பாலஸ்தீன மக்கள் பாடுற இன்னலெல்லாம் பார்த்துருக்கிறீர்கள். பசி பட்டினியில் இருக்கிறான், அவன் குண்டை போட்டு எல்லாத்தையும் கட்டிடங்களை உடைக்கிறான், மக்கள் அல்லோலப்படுகினும், கொல்லப்படுகினும். அப்போ இங்கேயும் சுத்தம் தொடர்ந்திருந்தால் இந்த பிரச்சனையை தான் எங்கிற மக்கள் அனுபவிக்க வேண்டி வந்திருக்கும். அது புலி அமைப்பாக இருந்தால் கூட புலி அமைப்பினுடைய அந்த உறுப்பினர்கள் வானத்திலிருந்து வேறு நாட்டிலேருந்து வரைய இல்லை, எங்கட சமூகத்தில் எங்கட மக்கள் மத்தியிலேருந்து அவைகள் வந்தவை. அப்போ அந்த இழப்புகள் சமூகத்துக்கானது.
அந்த உணர்வுல என்னுடைய செயல்பாடு இருக்கே ஒழிய இதுக்காகத்தான் இப்படி நடந்துடக்கூடாது என்று நான் பாலஸ்தீனத்தில் பயிற்சி எடுத்தேன் 78ஆம் ஆண்டு. அப்புறம் அதுக்கு பிறகு முடியல போயிட்டு வந்தேன். அப்போ அங்கத்த போராட்ட முறைமைகள் எனக்கு அத்துப்படி. அப்போ அந்த போராட்ட முறைமைகள் வெற்றியை நோக்கி போகாது, எங்களுடைய போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணும் என்றதான் நான் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறேன். சரி, இன்றைய செய்தியை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அது போலி செய்தின்னு சொல்லியிருந்தேன். இது இல்லை, உங்களுக்கு தெரியும், எங்களோட அரசியல் இலக்காக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றதான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நீண்ட காலமாக சொல்லி வந்துடுறாங்க. அவர் கூட ஒரு வசந்தன் டிவி பேட்டியில் வாய் தடுமாறி சொன்னாரா, தடுக்கி விழுந்து சொன்னாரோ தெரிய இல்லை. அவர் கூட மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றதை சொல்லியிருக்கிறார். இப்போ கிட்டடியிலேயும் அந்த வீடியோ கட்ட இந்த சமூக வலைத்தளங்களில் போய் வந்து ஒன்று இருக்குது. இதில் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் கதைச்சார்த்தன் நான் ஒரு ஊடகவியலாளரோட கதை கேட்கல, ஒரு பொதுவாக சொன்னேன். நான் இப்படி கதைச்சொன்றிருக்கிறோம், அவரேன் நீங்கள் உங்களோட யாரும் கதைச்சவே இல்லை, நீங்கள் மற்ற ஆக்களோட கதைக்க இல்லையா, இல்லாட்டி அவர்கள் கதைக்க முயற்சி எடுக்க இல்லையான்னு கேட்ட இடத்துல என்னோட ஒரு கருத்தை சொன்னேன். எனக்கு மடியில் கனம் இல்லை, அதால் வழியில் பயம் இல்லை. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினரால் செம்மணியினுடைய படுகொலை மனித புதைகுழி நீதியானதும் சர்வதேச தலைவர்களிடம் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தி நாளைய தினம் காலை 10 மணியளவில் ஏனையின் வீதி வளைவில் அந்த போராட்டத்தினை முன்னெடுக்க இருக்கின்றனர். அனைத்து தரப்புகளினுடைய ஆதரவையும் கோரியிருக்கின்ற நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இதற்கான ஆதரவினை வழங்கும். ஒன்று, முதலாவது அவருடைய கோரிக்கை நியாயமானது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஏற்கனவே மன்னாரில் நடந்த மன்னாரில் புதகுழிகள் கிளறப்பட்டது, அதே போல் முல்லைத்தீவில் புதகுழி கிளறப்பட்டது. இப்பொழுது செம்மணியில் அந்த விஷயம் நடைபெறுகின்றது. எல்லா இடத்திலும் மனித எலும்புக்கூறுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விடயங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகரவில்லை என்பதும், இது யாரால் செய்யப்பட்டது, எவ்வாறு செய்யப்பட்டது, அவர்களுக்கான விசாரணை என்ன, தண்டனை என்ற போன்ற எந்த விடயங்களும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறவில்லை என்பது உண்மையான விடயம். ஆகவே இது ஒரு சர்வதேச தலையீட்டுடன் செய்யப்படுகின்ற பொழுது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அதனை இலங்கை அரசாங்கம் செய்யுமா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது என்பதும், மிக மோசமான மனித படுகொலைகள் நடந்தது என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம். ஆகவே செம்மணியில் அந்த புதவுளி விடயங்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இப்பொழுது அந்த செய்திகள் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் என்னை பொறுத்தவரையில் காலை 9 மணிக்கு சிவகுமார் அவர்களுடைய நினைவஞ்சலி நிகழ்வுகள் 9 மணியிலிருந்து 10 மணி வரை நினைவஞ்சலி நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே அதுக்கு பிற்பாடு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அது கலந்து கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் ஒரு ஷார்ட் நோட்டீஸ், ஒரு குறுகிய காலத்திற்குள் நாளையான் வேறு நிகழ்வுகள் இருக்கத்தக்கதாக இது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது என்பது எவ்வளோ தூரம் எல்லோரும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அளிக்கும் என்ற கேள்வியை தவிர, மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு சர்வதேச தலையீட்டுடன் இந்த விசாரணைகள் அல்லது இந்த அகழ்வு வேலைகள் நடத்தப்பட வேண்டும், அவருடைய கண்காணிப்புடன் நடத்தப்பட வேண்டும். அது தொடர்ச்சியான ஒரு முடிவை எட்ட வேண்டும். வெறுமனே அகழ்வை செய்வதும் எலும்புக்கூடுகளை எடுப்பதும் அதற்கு பிற்பாடு அவற்றை கிடப்பில் போடுவதும் என்ற நடைமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் சர்வதேச நாடுகளினுடைய தலையீடு அல்லது மனித உரிமை அமைப்புகளுடைய தலையீடு என்பது அதற்கு மிக மிக முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். இன்று காலை இல்லத்தினர் பத்திரிகை ஒன்றிலே சங்கு சைக்கிள் கூட்டணியுடன் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்த் அவர்களாலும் சந்திப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இது தொடர்பிலே தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய முகநூலிலும் இது ஒரு பொய்யான செய்தி என்பதை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஊடக பேச்சாளர்களுடைய கருத்து வாழலாம். நானும் நீங்கள் சொன்னது போன்று பத்திரிகை செய்தி பார்த்தேன், தலைப்பு செய்தி பார்த்தேன். அந்த செய்தியை போடுவதற்கு முன்பு அதில் உள்ள சரிபிள்ளைகளை அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் எங்களுடன் ஆலோசித்ததாக நான் அறியவில்லை. ஆகவே அவர் எங்கிருந்து அந்த செய்தியை எடுத்து போட்டார் என்பது அவருக்கு தான் வெளிச்சமானது. ஆகவே அந்த செய்தியுடன் எங்களை தொடர்பு படுத்தி அதற்கான படங்களும் போடப்பட்டிருந்தது. ஆனால் நான் அறிந்த வரையில் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் இன்று நடைபெறவும் இல்லை.
இதற்கு முன்பாகவும் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் நடைபெற்றதாகவும் நான் அறியவும் இல்லை. ஆகவே இன்று அது ஒரு பரபரப்பான ஒரு பேச்சாக இப்போ இவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கூறுவதனூடாகத்தான் நான் அந்த விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றேன். அவை சில சமயம் ஒரு பரபரப்பான செய்திகள் என்பது எல்லோருக்கும் தேவையானதாக இருக்கும் என்று கருதி அந்த செய்தி வந்தது எனக்கு தெரியாது. ஆனால் இன்று அவ்வாறான இந்த சந்திப்புகள் நடைபெறவில்லை. ஆட்சி அமைக்கின்ற விடயத்திலே வாரான நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே மிக தெளிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். என்னென்று சொல்வது, ஒரு ஜனநாயக ரீதியாக இப்பொழுது எண்ணாக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒன்றான ஒரு ஒருமித்த முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே இயலக்கூடிய இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் தங்களுக்குள் பேசியிருக்கிறார்கள். அதே போல எல்லா இடங்களிலும் அவர்கள் தாங்கள் மாத்திரம்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நிச்சயமாக இல்லை. பல இடங்களில் தமிழரசு கட்சி பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைப்போம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பிரச்சனையாக எனக்கு தோன்றவில்லை. ஆகவே அந்த வகையில் அந்த ஆட்சி அமைப்பது என்று சொன்ன விடயங்கள் எம்மை பொறுத்தவரையில் நாம் இப்பொழுது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கியப்பட்டு செயற்படுகிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டாக எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அங்கங்கு ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். அதேபோல பல இடங்களில் யாழ்ப்பாணத்திலும் சரி, வன்னியிலும் சரி, கிழக்கிலும் சரி, தமிழரசு கட்சி பல இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான நிலவரங்கள் இருக்கிறது. ஆகவே அதற்கான வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள். அவ்வாறான சில இடங்களில் எங்களது உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த உதவியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கவும் தயாராகத்தான் இருக்கின்றோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனை எதிர்ப்பதற்காகத்தான் இவ்வளவு கூட்டுக்களம் வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீத்நாத் காசிலிங்கம் அவர்கள் என்ற ஒரு கருத்தினை பொதுஜன பிரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீத்நாத் காசிலிங்கம் அவர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு ஒரு இதை அனுப்பி வைத்திருக்கிறார். இதேவேளை இது தொடர்பிலான கருத்துக்கள் பரவலாகி வருகிறது. சுமந்திரனை எதிர்ப்பதற்கான கூட்டாக அல்லது தமிழ் தேசியத்துக்கான அது நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கான கூட்டம் என்று சொல்லி அவருடைய என்னென்று சொல்லி சொல்றது, அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் அவர் அப்படி வியாக்கியானப்படுத்துகிறார். எம்மை பொறுத்தவரையில் இந்த கூட்டு என்பது இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கான ஒரு சமஷ்டி அரசியல் முறையை உருவாக்குவதற்கான கூட்டு. இந்த கூட்டில் எம்மை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழரசு கட்சியை தவிர்ந்த ஏனைய சகலரும் ஒன்றிணைந்திருக்கின்றனர். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழரசு கட்சியும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் தமிழரசு கட்சியில் ஒன்றிணைய வேண்டும் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் இது எவ்வாறு சுமந்திரனுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கீத்நாத் என்பவர் உங்களுக்கு சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. அது நீங்கள் அவர்கள் தான் அதுக்கான விளக்கத்தை கேட்க வேண்டும். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியும் இதில் இணைய வேண்டும் என்பதை நாங்கள் மிக வெளிப்படையாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அன்றே கூறியிருக்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் கூறுகின்றோம். எமது முக்கியமான விடயம் என்பது யுத்தம் முடிந்து 15 வருஷங்களாகியும் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பது இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம். அதனை தீர்ப்பதற்கு எந்தெந்த வழிமுறைகளில் நாங்கள் ஒத்துப்போக முடியும் என்கின்ற அடிப்படையில் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வாய்த்தது. பல பேர் ஒற்றுமையாக போவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை நாங்கள் எல்லோரும் இணைந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதை இன்னும் பலமாக்குவதற்கு தமிழரசு கட்சியும் அதற்குள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அது இன்னும் பலப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது சுமந்திரனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த வேண்டியது தமிழரசு கட்சிக்குள் தான் அது அந்த பிரச்சனையை தவிர எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. தமிழரசு கட்சிக்கு சுமந்திரன் தலைவராக இருக்கணுமா, ஸ்ரீதரன் தலைவராக இருக்கணுமா, அது அவருடைய உள்வீட்டு பிரச்சனை. ஆகவே நாங்கள் அங்கு யார் தலைவராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுடன் பேசப் போகின்றோம். அது எவர் தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியுடன் நாங்கள் பேசத்தான் போகின்றோம். ஆகவே அதில் இப்பொழுது பதில் தலைவராக பதில் செயலாளராக சில பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மையான விஷயம். ஆகவே அவர்கள் தங்களுக்குள் தங்களது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது அவர்களை பொறுத்த விடயம் என்று தான் நான் நம்புகின்றேன். ஆகவே நீங்கள் சொன்ன பொதுஜன பெரமுன சேர்ந்தவர்கள் எல்லாம் இதில் ஆலோசனைகள் அறிவுரைகள் கூறுவதெல்லாம் அவ்வளவு அர்த்த புஷ்டியான விஷயமாக எனக்கு தெரியவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் தரப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சாதகமான பதில் வந்ததா இந்த கூட்டு? இதுவரையும் இலங்கை தமிழரசு கட்சி அது தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதிலையும் சொல்லவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களது கோரிக்கைகள் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களால் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டது.
அது தொடர்பாக நாங்கள் பதில் செயலாளருக்கு அறிவுறுத்தியிருந்தோம். இதுதான் உங்களுடைய நிலவரமா என்று நாங்கள் அவருக்கு இப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். ஆனால் அவர்களது தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பதிலும் எட்டவில்லை என்பதும். ஆனால் நாங்கள் ஒரு எல்லோரும் இணைந்து போக வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் ஐயேந்திரகுமாருடன் பேசினோம், சுமந்திரன் அவர்களுடன் பேசினோம், நாங்கள் எல்லாருடன் தான் பேசிக்கொண்டிருந்தோம். ஆகவே அந்த வகையில் இப்பொழுது எங்களுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் எல்லோருடனும் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் இதில் எம்மை பொறுத்தவரையில் 2 தரப்புகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன. 3வது தரப்பு எந்த விதமான முடிவும் இதுவரை சொல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி தவிர்த்த ஏனைய தமிழ் தரப்பு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்திருந்தீர்கள். தமிழ் மக்கள் கூட்டணியோடு ஏதாவது பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது? தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை எங்களுடன் இந்த விதமான இதுகளையும் செல்லவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கு உதவிகளை கோரியிருந்தார்கள். ஆனால் அது தொடர்பாக ஒரு முழுமையான பேச்சுக்கள் எதுவும் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்ததாக இல்லை. தமிழ் மக்கள் கூட்டணியும் இந்த கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சிகள் அந்த முயற்சிகள் அதை எடுக்க வேண்டியது அந்தந்த கட்சிகள் அந்த முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஆகவே அவர்கள் அதில் அந்த முயற்சிகளை அவர்கள் எடுப்பார்களாக இருந்தால் அது தொடர்பாக பேசப்படும், நிச்சயமாக பேசப்படும். தமிழரசு கட்சிக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை போல் அந்த கட்சிக்கு ஒரு கோரிக்கை விடுக்கணும். இப்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்பது வெரி ஓப்பன், அதாவது யாரும் அதில் இணைய முடியும். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான கோரிக்கையாகத்தான் அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி வருகிற பொழுது நாங்கள் அந்த கோரிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக சாதகமாக பரிசீலிக்க முடியும். இன்றைய தினம் ஊடகம் ஒன்றில் வெளியான செய்தி தொடர்பாக டாக்டர் தேவானந்தா மற்றும் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர்.